ராமதாஸ் வந்து ஒரு காக்கை வன்னியன்னு சொன்னார். யார் சொன்னதுன்னு கேட்டா சி.வி. சண்முகம் சொன்னார். திரு சி.வி. சண்முகம் அவர்களும் யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடு, அது குறிப்பா வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் போட்டுறாரு. இப்போ அண்ணாமலை என்னன்னு கேட்டா அந்த ஆளுக்கு வந்துட்டு இப்போ அங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட சண்டை போறதுக்கே நேரம் செய்யறாங்க. சமுதாயம் எல்லாரும் ஐயா இல்லைன்னா நீங்க எல்லாம் என்ன இருப்பீங்க, நீங்க எல்லாம் பேக்கெட்ல பெண் வைக்கிறன்னா யார் காரணம்? ஐயா தான் காரணம். ஐயா என்ன திண்டி வச்சிருக்கா ஸ்டேஷனரி ஷாப் வச்சுக்கிறாரா? 10,000 பேர் கூட இந்த நாட்டில் இல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார்னு பேசுறாரு. இது நல்லா கவனிக்கணும். அந்த ஒரு டாக்டர் ஐயா ராமதாஸ் பேசுறாரு, 10,000 பேர் கூட இல்ல அந்த சமுதாயம், அவங்க நம்ம நாட்டை ஆட்சி பண்றாங்க. நீ சமூக நீதி தலைவனா? நீ இது எங்க மான பிரச்சனை, நமக்கு மான பிரச்சனை மானம் ஒண்ணு இருந்தாதான் உங்களுக்கு மான பிரச்சனை. மானம் மரியாதை சூடு சுரணை எதனா அப்பம் புள்ளி 2 பேர் எதனா இருக்குதா? வன்னியர்களுக்கு விரோதி திமுக சொல்ற பாருங்க, நாக்கு அழுகிடுங்க அப்படியே சொன்னா. ஐயா சின்ன ஐயா அன்புமணி அவர்களே, வன்னியர் சமுதாயம் நீங்க தான் தலைவர் ஆகுங்க, என்ன வன்னியர் சமுதாயம் குத்தகை போட்டாங்களா? மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பரபரப்பாக சூறாவளி பிரச்சாரம் எல்லாம் நேற்று மாலை 6 மணியோடு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தது. நேற்று காலை முதல் மாலை வரை பரபரப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். நேற்றைக்கு இறுதிக்கட்டமாக பிரச்சாரத்தை முடித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவே எதிர்பார்க்கிற ஒரு பரபரப்பான இடைத்தேர்தல். இந்த தேர்தலுடைய முடிவு, இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று அனைத்து ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் பத்திரிகைகளும் சமூக வலைத்தளங்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எந்த தேர்தல் வந்தாலும் திமுக தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவிப்பு 40 தொகுதி மிகப்பெரிய இமாலய வெற்றி பெறவில்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி? காரணம் தலைவர் தளபதி என்கின்ற அந்த ஒரு தலைவர். அதே போல்தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கூட. ஆனா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நடக்கும். நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, இப்படி 4 அரசியல் கட்சிகள். திமுக கூட்டணி எல்லாரும் ஆட்சி காலி கொண்டு 40 தலைவர் தளபதி ஓஹோன்னு ஜெயிச்சிட்டார். இதே முடிவுதான் 2026 சட்டமன்றத்திலே வரப்போகுதுன்னு வச்சுங்க. ஆனா இந்த விக்கிரவாண்டி பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதி. ஏன்னா அதிமுக நிக்கல, அவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் நிக்கல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல எடப்பாடி பழனிசாமி நிக்கல. ஏன்னு கேட்டா அவருக்கு மிகப்பெரிய சரிவு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். அவருடைய கட்சி வாக்கு வங்கியே வரல. ஏன்னா 2 கோடி பேர் இருக்காங்க அதிமுக, 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்கிறாங்க. 1 கோடி கூட வாங்கல ஓட்டு. அவங்க 1 கோடி கூட வாங்கல. 1 கோடி சொல்றாங்க, 80 லட்சமா நான் வாங்கினதே அவங்க டோட்டல் ஓட்டை 40 தொகுதியில. சோ இப்போ போய் இந்த தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே டெபாசிட் இருந்தாங்க. சோ இதுவும் ஒரு டெபாசிட் கிடைக்காது, மானம் மரியாதை எல்லாம் போயிடும்ன்றதுனால நம்ம என்னத்துக்கு வேண்டும் நின்று அசிங்கப்படுறதை விட, இந்த வழக்கமா சொல்லுவாங்கல்ல, ஆளுங்கட்சியில ஜனநாயகம் இருக்காது, பணநாயகம் இருக்கும், அதிகார துஷ்பிரயோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லி அவர் அழகா அப்படியே நைஸா நழுவிட்டார். இப்ப அந்த தொகுதியில தேர்தல் கடந்துக்கிறது நீங்க யாருன்னு கேட்டா திமுக தான் தேர்தல் கடந்திருக்குது. பாமக நிக்கிறாங்க. ஏன்னா அது மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தினுடைய மக்கள் அதிக அளவில் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதி அது அவர் நிக்கிறார். பாஜக கூட்டணியில பாஜக ஓட்டு இல்லை, ஒரு 1000 ஓட்டு கூட இருக்காதுன்னு வச்சுங்க. சோ இப்ப அவங்க மட்டும் பாமக மட்டும் அங்க நிக்கிற மாதிரி கிடையாது. அதிமுக ஆதரவு கேட்டாங்க. எங்களுக்கு அவர் பெரியவர் சொல்றாரு, அவர் ரொம்ப நாள் பேசாதிருந்தார், இப்பதான் பேசுறாரு டாக்டர் ஐயா.
திண்டிவனத்தோட அந்த சொல்றாரு ஐயா ராமதாஸ் சொல்றாரு. அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பொதுவான எதிரி திமுக தான். அதோ என்ன சொல்ற டாக்டர் ராமதாஸ்னா, அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பொதுவான எதிரி திமுக தான். அதனால இந்த தேர்தலில் அதிமுக ஆதரிக்கணும். அவங்கதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்வுடான அப்படியே வீட்லயே ஒரு தகவல் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம் தான் அமிச்சாங்க டாக்டர் ராமதாஸ் வீட்டுக்கு. சி.வி. சண்முகம் தான் அங்கேயே உக்காந்துருந்தாரு. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் 500 கோடி ரூபாய் பணம் கூட வாங்கிட்டுமா சொல்றாங்க. கூட்டணி வரணும் 500 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க, இன்னும் திருப்பி தரலையா. அது கேடு ஒரே தகராறு நடந்துருக்கு. இப்ப சொல்ல ஒரு டாக்டர் ஐயா ராமதாஸ் இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தணும்னா எங்களுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்கணும், அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடணும். எனக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி தீர்ப்பு சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமியும் சி.வி. சண்முகத்தும். ஏன்னா சி.வி. சண்முகம் டாக்டர் ராமதாஸ் போன மாசம் ராமதாஸ் ஒரு காக்கை வன்னின்னு சொன்னார். யார் சொன்னதுன்னு கேட்டா சி.வி. சண்முகம் சொன்னார். குடியாத்த குமரன் சொல்ல, சி.வி. சண்முகம் சொன்னார். அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், இந்நாள் அதிமுகவின் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா எம்பி சி.வி. சண்முகம் காக்கை வன்னியன் ராமதாஸ். காக்கை வன்னியன்னா வன்னியர் சமுதாயத்தை காட்டி கொடுத்த பிளாக் ஷீப் ஆஃப் வன்னியர் கம்யூனிட்டிஸ் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். வன்னியர் சமுதாயத்தின் கருப்பாடு டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் என்று நான் சொல்லவில்லை. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்பி சி.வி. சண்முகம் சொன்னார். இப்போ அதிமுக எங்களுக்கு ஓட்டு போட்டுடுவோம், எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அன்புமணி தெருத்துருவா கேட்கிறாரு, அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இது மான பிரச்சனை, அதிமுக வன்னியர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனா எனக்கு வந்த தகவல், அவரு எடப்பாடி பழனிசாமியும் சி.வி. சண்முகமும் அங்க இருக்கிற அதிமுக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் முக்கியமானவர் சொல்லிட்டாராம், யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. யார் சொல்றது? அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு சி.வி. சண்முகம் அவர்களும் யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடு, அது குறிப்பா வன்னியர் சமுதாயத்தின் மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் போட்டுறாங்க. இன்னொரு வார்த்தை மறைமுகமா சொன்னாங்களாம், நீ திமுக போட்டாலும் போட்டு. யாரு? எடப்பாடியும் சி.வி. சண்முகம், திரு எடப்பாடி பழனிசாமி திரு சி.வி. சண்முகம் சொன்னாங்களாம் மறைமுகமா, யாருன்னா முதல்ல ஓட்டு போடணும். என்ன சொல்றது? திமுக கூட போட்டு, அந்த திமுக வேட்பாளர் அன்யூர் சிவா கூட ஜெயிச்சிட்டோம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்காது, அவன் வாக்கு வங்கி அங்க எங்க வாக்கு வங்கிக்குதுன்னு காமிச்சிருவான். நம்ம போய் அவன் ஓட்டு போட்டான், அவங்க இங்க வாக்கு வங்கி காமிச்சிட்டா எம்எல்ஏ எலெக்ஷன் அவங்க கிட்ட கூட்டணி வர எனக்கு 1000 கோடி பணம் கொடுக்குறா நம்ம கிட்ட உட்காருவோம். அதனால எங்க அவனை மரம் நடி அடிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சினா, தயவு செஞ்சு அதிமுக வாக்காளர்கள், நம்ம அதிமுக வங்கி, அதிமுக வங்கி வாக்கு வங்கி ஒரு ஓட்டு கூட பாட்டாளி மக்கள் கட்சி போகக்கூடாது, திமுக கொண்டாலும் போட்டு விடுங்க அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அதிமுக காரணம் டோட்டல் தொகுதியே திமுக தான் போடும்போது 1 லட்சம் ஓட்டுல அன்னியூர் சிவா ஜெயிப்பார் என்பதை இந்த பதிவிலே முதல் நான் பதிவு செய்து வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர் தளபதி ஆதரவு பெற்ற வேட்பாளர், நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாலிப கலைஞர்கள், சின்னவர் மன்னவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், என்னுடைய ஆர்வீர் அண்ணன் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி வேட்பாளர். 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை தோற்கடிப்பால் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அங்க திமுக ஜெயிக்கும். இது முதல்ல பதிவு பண்ணிடுறேன்னா, எவ்வளவு அரசியல் தரங்கட்டு பேசுறாங்கன்னா, என்ன சொல்றது, அரசியல் தரங்கட்டு. அண்ணாமலை பேசுறது பாத்தீங்கன்னா அந்த ஆள் அப்படிதான் பேசுவார். இப்போ அண்ணாமலை என்னன்னு கேட்டா, அந்த ஆளுக்கு இப்போ அங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட சண்டை போறதுக்கே நேரம் சரியாகும், ஏடிஎம்கே கிட்ட. அது என்ன அவங்க 2 பேரோட பிரச்சனை என்னன்னு தெரியல. திமுக அதிமுக தான் ஜென்ம விரோதிங்க, திமுக அதிமுக தான் ஜென்ம விரோதிங்க. பங்காளி சண்டைன்னா சாதா பங்காளி சண்டை, வாய்க்காவரப்புல பங்காளி சண்டையை கிராமத்து பக்கம் வாயில பேசிக்குவாங்க, சும்மா அடிச்சுக்குவாங்க. ஆனா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற பங்காளி சண்டை எப்படின்னு கேட்டா, ஆயுள் தண்டனை கைதியா ஜெயிலுக்கு போவான். அந்த மாதிரி பங்காளி சண்டை பார்த்தாலே அப்படி வெட்டலாமான்னு தோன்ற மாதிரி பங்காளி சண்டை யாருன்னு கேட்டா, அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் திமுக அதிமுக. இப்போ அதிமுக நம்ம கிட்ட வரமாட்டான். எப்பனா எதுனா பேசிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு, இப்ப அவன் அந்த பிஜேபி கிட்ட தகராறு கட்டாகுது, அந்த ஆள் அண்ணாமலை இங்க தகராறு. ஆனா அவங்க ஒண்ணு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி நடந்ததுன்னா நல்லதுதான், தமிழ்நாடு நல்லதுதான். பாஜகவோடு அங்க கூட்டணி சேர மாட்டோம்,
நீ அண்ணாமலையே கட்சிக்கு தலைவரா மாத்திட்டு வேற யாரும் போட்டாலும் நான் பாஜகவோட அதிமுக கூட்டணி சேராது எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறாரு. அப்படி நடந்ததுன்னா நல்லதுதான். அது களத்துல பாத்துக்கலாம். அது தலைவர் தளபதி அவர் பாத்துக்கு வரத்த, அண்ணா உதயநிதி ஸ்டாலின் இளைய தளபதி தான் அவரு பாத்துக்கு வரத்த. இப்ப என்னன்னு கேட்டா, இந்த அண்ணாமலை வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்றது அதுதான், சட்ட ஒழுங்கு சரியில்லை. அது எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசணும்னு பேசுற, புரியுதுங்களா? ஏதோ பேசணும்னு பேச அவருக்கு தெரியும். அங்க நம்ம போனா அங்க பப்பு வேகாது. விக்கிரவாண்டியில போனா மான மரியாதை எல்லாம் போயிடும், டெபாசிட் கிடைக்காது. எந்நாட்டுக்கு போய் மான மரியாதை போட்டு கௌரவம் ஒதுங்கலான்னு ஒதுங்கினார். என்ன சொல்றது? அவர் எடப்பாடி தான் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. அவர் எடப்பாடி பழனிசாமி தூங்கினே இருந்தாருன்னு வச்சுங்க, நைட் 2 மணிக்கு அப்படி தட்டி எழுப்பினா எஞ்சி வந்தாதுன்னு முக ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும். தூங்கினே அப்படி எழுப்பீங்கன்னா, அப்படி எழுச்சாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும், சட்ட ஒழுங்கு சரியில்லை, அவர் அதான் பேசுவாரு. வச்சுங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரு பயந்துக்குன்னா அவங்க தேர்தல் கலந்து வராம பயந்து ஒளிந்து ஓடி விட்டாங்க, பயந்து ஒளிகிறார்கள். திமுகவினுடைய அசுர பலத்தை பார்த்து, தலைவர் தளபதியின் அசுர பலத்தை பார்த்து, தலைவர் தளபதியின் மக்கள் செல்வாக்கை பார்த்து, இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய மக்கள் செல்வாக்கு, அவருடைய பேச்சை பார்த்து தொடை நடிகை டவுசர் லூஸ் ஆகி ஏழு ஓடிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஓட்டார். இப்போ நமக்கு ஜாதி ஓட்டுக்குது, நமக்கு ஜாதி ஓட்டுக்குது. அந்த பைத்தியக்கார அண்ணாமலை பேச்சு கேட்டேன். இந்த இவர் அன்புமணி ராமதாஸ் என்ன எவ்வளவு பொய் பேச முடியுமோ அவ்வளவு பொய் அங்க போய் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில அப்படியே அப்படியே கஞ்சனார், நம்ம சமுதாயம், நம்ம சமுதாயம், நம்ம சமுதாயம், நம்ம சமுதாயம், எல்லாரும் ஐயா இல்லைன்னா நீங்க எல்லாம் என்ன இருப்பீங்க? நீங்க எல்லாம் பேக்கெட்ல பெண் வைக்கிறதுனா யார் காரணம்? ஐயா தான் காரணம். ஐயா என்ன திண்டி வச்சதுன்னா ஸ்டேஷனரி ஷாப் வச்சுக்கிறாரா? பென்னு, பென்சில், ரப்பரு, ஜாமெட்ரி பாக்ஸ், புக்கு எதனா வியாபாரம் பண்றாரா? இல்ல அங்க போய் பெண்ணை வாங்கி பேக்கெட் வச்சுக்கிறாங்களா? ஓஹோ, ஐயா இட ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தனால எல்லாம் படிச்சு டாக்டரு, வக்கீலு, ஆடிட்டரு, இன்ஜினியரு, ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டார சொல்ல வரீங்களா? சரி 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 சரி, ஐயாதான் காரணம், ஐயாதான் காரணம். ஐயா இல்லைனா நம்மளாம் என்ன ஆயிருப்போம்? ஐயா இல்லைனா நம்ம தான் என்ன ஆயிருப்போம்? நம்ம ஜாதி, நம்ம ஜாதி. திமுக நம்பாதீங்க, திமுக நமக்கு பழிவாங்கிட்டாங்க, நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, இடஒதுக்கீடு கொடுக்கல. போய் பேசினா மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்களே, போய் பேசினா வாயில புழு, வாயில புழு. திமுக ஒன்றும் பண்ணலையா? வண்டியோட பல பகுதிகள் நம்ம மை சென்னை 360 யூடியூப் சேனல்லே நான் பேசிட்டேன், எஃபிலையும் பேசிட்டேன், மை சென்னை 360 எஃபிலையும் பேசிட்டேன். வண்டிகளை ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணலையா? எம்ஜிஆர் கிட்ட கேட்டாரு, அடிச்சாரு. ஜெயலலிதா அம்மா அடிச்சு திரு டாக்டர் ராமதாஸ டவுன் பஸ்ல தூக்கி போட்டு எடுத்துன்னு வந்து வேலூர் ஜெயில போட்டாங்க. துப்பாக்கியில சுட்டாங்க, செத்தாங்க. அவங்களெல்லாம் போராடி அறிவிச்சு அவங்களுக்கெல்லாம் மாதம் உதவித்தொகை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு நிதி உதவி கொடுத்தது தலைவர் டாக்டர் கலைஞர். 20% வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? அன்புமணி ராமதாஸ். வண்டிகளுக்கு ஒன்றும் பண்ணல, வண்டிகளை பழி வாங்குறாங்க, வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா சட்டமன்றத்துல. பச்சை பொய் பேசுற அன்புமணி ராமதாஸ் கேட்கிறேன். விக்கிரவாண்டியத்துக்கு இடைத்தேர்தல நீ ஓட்டு வாங்கினாலே பொய் பேசுவேன். 20% வன்னியர் கம்யூனிட்டி கொடுத்தது யார்? எம்ஜிஆர் கொடுத்தாரா? ஜெயலலிதா கொடுத்தாங்களா? 20% வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு வழங்கியது ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் என்கின்ற அந்த மாபெரும் தலைவர். எத்தனை பேர் மீது வழக்கு, ஒரு எஃப்ஐஆர் போட்டா ஒரு கேஸ் இருந்தா படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா? கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும்? அன்புமணி மேல அன்னைக்கு அன்புமணி நீங்க எங்க போனீங்க? அந்த 20% தமிழ்நாடு 15 சம்பிச்சு போச்சு வன்னியர்கள் வாழ்கிற மாவட்டங்களில். சின்ன வயசு மேல போது நான் பார்த்தேன், மரத்தை வெட்டி ஒரே மரம் ரோட்ல இல்ல, எல்லாத்தையும் வெட்டி ரோட்ல போட்டாங்க. அதுல அன்புமணி நீங்க அதுல பங்கேற்றீங்களா? நம்ம 2 பேரும் ஒரு வயசாதான் இருக்கும். 48 வயசு ஆகுது, உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியல. என்னோட ஒரு வயசு 2 வயசு நீங்க மூத்தவரா இருக்கலாம். நீங்க அதுல பங்கேற்றீங்களா? இல்ல போய் நின்று வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? அந்த அப்பாவை பாமக தொண்டை கஷ்டப்பட்டான் மேல வழக்கு இருக்கும்போது அத்தனை, ஆனா பஸ் எரிச்சாங்க, பிபிடி ஆக்ட், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் கேஸ், கொலை கேஸ் கூட மோசமான கேஸ். அந்த கேஸ் எல்லாம் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் மீது அந்த வழக்குகள் எல்லாம் ரத்து செய்து, எல்லா வழக்கையும் ரத்து செய்து அவங்க நிதி உதவி கொடுத்தாங்க. அதாவது ஜாதி வெறி சண்டைக்கு போன சமூக விரோதிகள் பேரை மாற்றிக்கொள்ளலாம் போராளிகள் என்று தலைவர் கலைஞர் அறிவித்து அவங்க நிதி உதவி வழங்கி மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் பட்டியலை வன்னியர் சமுதாயத்தில்
சமுதாயத்தை சேர்த்த தலைவன் டாக்டர் கலைஞர் என்கின்ற அந்த ஒரே ஒரு தலைவன் தான். அந்த நன்றியை மறந்துட்டு அன்புமணி பேசிட்டு ஓட்டுக்காக 10.5% நமக்கு கொடுக்கல, நம்ம கேட்டோம் நம்ம கொடுக்கல. எடப்பாடி கொடுத்தாரா? நீங்க யாரு துரோகின்னு சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். சும்மா ஓட்டுக்காக எலெக்ஷன் நாளைக்குன்னா இன்னைக்கு நான் 10.5% கொடுத்தாச்சுன்னு அறிவிச்சிட்டாரு. நம்ம ஏற்கனவே பல முறை நான் பேசினதெல்லாம் ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகு நிறைய ஃபார்மாலிட்டி, சும்மா இல்ல, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அதன் தான் அறிவிக்க முடியும். கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட்ல இல்லைன்ட்டோம். ஸ்டேட் கவர்மெண்ட் அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது, நாங்க நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எங்க தலைவர் தளபதி பேரை சொல்லி நீ போய் இன்னைக்கு விக்கிரவாண்டியில இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல அன்புமணி ராமதாஸ் பேசும்போதுதான் பேசுனீங்களே, பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டான், கோர்ட் அதை ரத்து பண்ணிட்டான். உனக்கு அந்த தகுதி இல்லடா நடத்துறதுக்கு, போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் வர சொல்லு, பிஜேபி கவர்மெண்ட் வர சொல்லு, பிஜேபி அலையன்ஸ் கவர்மெண்ட், இப்போ பிஜேபி அலையன்ஸ் கவர்மெண்ட் வர சொல்லு, அவங்க நடத்த சொல்லட்டான். இப்போ நம்ம நடத்தினா கூட அந்த கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிடுவோம். நீ பிஜேபி கூட்டணி இருக்கிற, போய் அவனை போய் நடத்த சொல்லு. இதை சொல்லி வன்னியர்களை ஏமாத்திட்டாங்க, வன்னியர்களுக்கு மோசம் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், லட்சக்கணக்கான நேயர்கள் வியூவர்ஸ்ல இருக்கீங்க இந்த யூடியூப் சேனல்ல, இந்த பேஸ்புக்ல நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க. அந்த பெரிய மனுஷன் ராமதாஸ் இன்னைக்கு பேஸ்புக் பக்கம் போட்டிருப்பேன். நம்ம அண்ணன் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட அதை போட்டிருக்காரு, நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால அந்த விக்கிரவாண்டி இடைச்சேர்ந்த பிரச்சாரத்துக்கு இந்த பெரிய மனுஷன் வராரு டாக்டர் ராமதாஸ். நான் மரியாதை கொடுத்த பேசுறேன், ஆனா ஒரு மரியாதையை நடந்துக்கல. அவரு 10,000 பேர் கூட இந்த நாட்டில் இல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார்னு பேசுறாங்க. இதை நல்லா கவனிக்கணும். அந்த அவரு டாக்டர் ஐயா ராமதாஸ் பேசுறாரு, 10,000 பேர் கூட இல்ல அந்த சமுதாயம், அவங்க நம்ம நாட்டை ஆட்சி பண்றாங்க. நீ சமூக நீதி தலைவனாயா? நீ சமூக நீதி காவலரா? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. அதாவது தலைவர் கலைஞரையும் தளபதியும், திமுக தலைவர் கலைஞர் இந்த நாட்டுல 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தாங்க. நம்ம தளபதி இன்னைக்கு முதலமைச்சர், தொடர்ந்து அவர் தான் வரப்போறாரு. 2027 அவர் தான் வரப்போறாரு. நம்ம தளபதியும் ஜாதியை சொல்றாங்க. தளபதியினுடைய சமுதாயம் 10,000 பேர் கூட தமிழ்நாட்டில் அவங்க போய் நம்மளை ஆட்சி பண்றாங்க, அவங்க கீழே நம்ம இருக்கிறோம்னா நீ எல்லாம் ஒரு சமூக நீதி தலைவனா? நீ ஏன் அப்படி பேசக்கூடாது? ஒண்ணு கேட்டா திமுக சமூக நீதிக்கு விரோதி, திமுக சமூக நீதிக்கு விரோதினே கையில கட் அவுட் வச்சுன்னா அன்புமணி நீ பிரச்சாரம் பண்ற. இதே உங்களுடைய தந்தை டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு சில கலைஞர் இந்த மண்ணிலே ஆரோக்கியத்தோடு வாழும் பொழுது, உங்களுக்கு எம்பிசி பட்டியலில் உங்களை சேர்த்த பொழுது, இதே டாக்டர் ராமதாஸ் அம்பேத்கருக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த நாட்டிலே சமூக நீதி தலைவன், ஜனநாயக தலைவன் யார் என்று கேட்டால் டாக்டர் கலைஞர் என்று பேசிய வாய் எந்த வாய்? இன்றைக்கு சமூக நீதிக்கு திமுக விரோதி என்று சொல்லுகிற அதே வாய் தான் டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு கூட அந்த பத்திரிகை செய்தி என்னுடைய பேஸ்புக் பக்கம் போட்டிருக்கேன். என்னுடைய பேஸ்புக் பக்கம் இன்னைக்கு கூட போட்டிருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க, குடியாத்த குமரன் ஆரேட்டர், குடியாத்த குமரன் ஸ்பீச்சர்ஸ், குடியாத்த குமரன் சொல்லி இருக்கும் பாருங்க. இதே ராமதாஸ் ஒரு சில கலைஞர் தலைவர் கலைஞர்கள் மண்ணுலக ஆரோக்கியமா வாழும் பொழுது வன்னியர்கள் மீது போடப்பட்ட வழக்கெல்லாம் ரத்து செய்யப்பட்டு வன்னியர்களுக்கு அந்த கலவரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிதி உதவி வழங்கி எம்பிசி பட்டியலை வன்னிய சமுதாயத்தை சேர்த்த பொழுது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவர்களுக்கு பிறகு இந்த நாட்டில், அவர் தமிழ்நாடு கூட குறிப்பிடவில்லை டாக்டர் ராமதாஸ், இந்த இந்திய நாட்டில் ஒரு சமூக நீதி தலைவர், ஒரு ஜனநாயக தலைவர் யார் என்று கேட்டால் டாக்டர் கலைஞர் ஒருவர் தான் என்று பேசியவர் தான் டாக்டர் ராமதாஸ். இன்றைக்கு சமூக நீதி விரோதி திமுக என்று கையிலே பதாகைகளை வைத்துக் கொண்டு டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஓட்டு கேட்கிறேன்னா உங்களா மாதிரி பச்சோந்து எவனா அரசியல் இருப்பானா? மிகுந்த மரியாதைக்குரிய தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் போய் விக்கிரவாண்டியில் ஓட்டு கேட்க முடிஞ்சிச்சா? இது மான பிரச்சனை. அவர் அன்புமணி சொல்றாருங்க விக்கிரவாண்டியில, இது எங்க மான பிரச்சனை, நமக்கு மான பிரச்சனை. மானம் ஒண்ணு இருந்தாதான் உங்களுக்கு மான பிரச்சனை. இன்னைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, அடுத்த வாரம் ஒரு கட்சி, அதுக்கு அடுத்த வாரம் கட்சி, அதுக்கு அடுத்த மாசம் ஒரு கட்சி. இப்ப நீ பிஜேபி கூட்டணியில இருக்கிற. இன்னைக்கு வரைக்கும் வர சட்டமன்ற தேர்தலில் அதுக்குள்ள உள்ளாட்சி தேர்தலில் யாரோட கூட்டணி போகணும் யாருக்கு தெரியும்? மானம் மரியாதை சூடு சுரணை எதனா அப்பம் புள்ளி 2 பேருக்கு எதனா இருக்குதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வன்னியர்களுக்கு விரோதி திமுக, வன்னியர்களுக்கு விரோதி திமுகன்னு சொல்ற பாருங்க, நாக்கு அழுகிடுங்க அப்படியே சொன்னா. இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தில் டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், ஆடிட்டர், அரசு உயர் அதிகாரிகள், வெளிநாட்டுல இன்னைக்கு
பல்வேறு தனியார் நிறுவனங்களிலும் மிகப்பெரிய இடத்துல இன்னைக்கு சமுதாயத்தில் அனைத்து சமுதாயத்திற்கும் சமமாக இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். நமது வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு வன்னிகள் இன்னைக்கு எல்லா சலுகைகள் பெற்று இன்னைக்கு இந்த மண்ணில் கௌரவத்தோடு வாழ்வார் என்று கேட்டால் நமது பாசமிகு தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த 20%. இன்னும் 10.5% கேட்கிறீங்க. அந்த முறைப்படி எப்படி செய்யணுமோ ஒன்றிய அரசு இங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகு அதை என்ன பண்ணணுமோ அதை தலைவர் தளபதி கண்டிப்பா பண்ணுவார். ஆனா இதை சொல்லி போய் சொல்லி அன்புமணி போய் விக்கிரவாண்டியில ஓட்டு கேட்கறீங்களே, திருட்டு பசங்கன்ற நாங்கெல்லாம் தான் பேசினா மட்டும் உங்க ஆளுங்களுக்கு கோபம் வருது. திருட்டு பசங்க நான் பார்த்து நீ தான் திருட்டு பயிர் சொல்றது எரியோன்னு நான் ஆகும். கஞ்சா வித்த காசு சாராய வித்த காசு எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க வாங்கிக்கோன்ற. சாராய காசை கத்து கொடுத்தது யாரு? நான் இது பேசணும்னா பேச மாட்டேன். சாராய வித்த காசு, கஞ்சா வித்த காசு, போதை பொருட்கள் வித்த காசு எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, கொடுப்பானுங்க திமுக காரங்க கொடுப்பானுங்க. அப்ப வாழாப்படாம பேசு எரியோன்னு நான் தான் யாரும் பார்த்து பயப்பட மாட்டேன். எவ்வளவு பிரச்சனையை பார்த்தேன். இப்பயும் நான் பிரச்சனை தான் உட்காந்துக்கிறேன். இருந்தாலும் இந்த மண்ணுக்கு போறதுக்கு தளபதி தவிர வேற யாமனையும் நான் தலைவனா எடுத்துக்க மாட்டேன். நாளைய தமிழக விடுவல்லி ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தான் நாளைக்கு தலைவர், நாளைக்கு முதலமைச்சர். இதுதான் என் கொள்கை லட்சியம். 1000 பிரச்சனை இருந்தாலும் தளபதி கட்சி அண்ணன் உதயா கரெக்டா இருக்கும். நான் எவனை பார்த்துடலாம், நான் பயப்பட மாட்டேன். திமுக காரன் வருவானுங்க, அவனுக்கு கொடுப்பானுங்க, நீ வாங்கிக்கோன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கு, எவ்வளவு கொழுப்பு. அன்புமணி பேசுறது சாராயம் காசை கத்து கொடுத்தது யாரையா? கிராம பகுதியில சாராயம் காசை கத்து கொடுத்தது யாரு? அதிகமா சாராயம் குடிக்கிறதுக்கு கத்து கொடுத்தது யாரு? நான் பாருங்கள் யாரு? இதெல்லாம் பேசினா வேற மாதிரி போகும். ஓட்டுக்காக எல்லாம் பேசுறது. நான் ஒண்ணு சொல்றேன், மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சொல்றேன். நீங்க என்னதான் முதல கண்ணி நீங்க என்னதான் ஜாதி ஜாதி ஜாதின்னு பேசினா முன்ன உங்களை பார்த்து ஏமாந்த மாதிரி வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் இப்போ ஏமாற மாட்டாங்கன்னு. அவன் அண்ணாமலை டுபாகூர், புரியுதா? அவன் அண்ணாமலை டுபாகூர். அண்ணாமலைக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது, பிஜேபி ஓட்டு கிடையாது. வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் ஓட்டு இருக்குது, பெரிய அளவுல ஓட்டு இருக்குது. நீங்க இந்த மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் ஓட்டு, பெரிய ஓட்டு பேங்க் அங்க இருக்கு. அந்த ஓட்டு உனக்கு வருமானு கேட்டா உன்னுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நான் அந்த கட்சி தொண்டர்களோட நான் இழிவாக பேசவில்லை. அந்த கட்சி தொண்டர்களோட பாவம் அவங்க எல்லாம் உங்களை நம்பி 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 காலமெல்லாம் போச்சு. செத்தக்கிளிக்கு சிங்காரம் பண்ணி புடவை கட்டினாங்களாம். செத்தக்கிளிக்கு சிங்காரம் பண்ணி புடவை கட்டி அப்படி நிக்க வச்சாங்களாம். அந்த மாதிரி பாவம் அந்த தொண்டை காலமெல்லாம் இன்னைக்கு நீ தேர்தல நீ அங்க போய் நீங்க அப்பம் உள்ள கோடிக்கணக்கில் சூட்கேஸ் வாங்கி 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 நீங்க மேலும் 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 பணக்காராயி இன்னைக்கு அவங்க பாவம் அவங்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு அவங்களை இன்னும் அடமான வைக்கிற அந்த தீவிர ஓட்டு ஒண்ணு இருக்குது. அந்த ஓட்டு ஒண்ணா நீ வாங்குவ. ரொம்ப சமுதாய ரீதியில் ஓட்டு ஒண்ணா ஒரு சிலர் வாங்குவ. ஆனா மத்த ஓட்டெல்லாம் வன்னியர்களின் வாக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அது நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 2 நாட்கள் பிரச்சாரம். வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் பெருமளவிலே கூடினார்கள். மிகுந்த மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தின் தாய்மார்கள் பெருமளவிலே கூடினார்கள். அண்ணன் உதயாவை பார்த்து எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு, எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்களுக்கு மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த நன்றி நாங்க மறக்க மாட்டோம். அதை நான் சொல்லி காட்டல, சொன்னது. ஒரு அம்மா பேட்டி எடுக்கிறாங்க ஒரு யூடியூப் சேனல்ல, லீடிங் யூடியூப் சேனல்ல. யாருமா ஓட்டு போடுவேன்? நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க, பாமக தாங்க ஓட்டு போடுவோம். சரி, இந்த மாசம் 1000 ரூபாய் தளபதி ஸ்டாலின் தர வருது. வருதுங்க, 1000 ரூபாய் வருதுங்க. எனக்கும் வருது, எங்க தங்கச்சிக்கும் வருது, எங்க அக்காவுக்கும் வருதுங்க, 3 பேருக்கு வருதுங்க. அப்ப யாருக்குமா ஓட்டு போடுவேன்? நான் சிரிச்சு ஓடி போச்சு. அந்த அம்மா சிரிச்சுன்னு ஓட்டாங்க, அவங்க பதில் சொல்ல முடியல. சோ தளபதியுடைய சாதனை நிக்கிறதுங்க மக்கள் மனசுல. பஸ்ல நீங்க ஃப்ரீயா போறது, இன்னைக்கு பெண்களுக்கு கல்லூரிக்கு போற பெண்கள், பிளஸ் 2 அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போற பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது. இப்ப மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் தளபதி கொடுக்க போறாரு. இதெல்லாம் பேசுதுங்க. என்ன சொல்றது? இதெல்லாம் பேசுது, இதெல்லாம் பேசும். ஆளுங்கட்சின்றதை தாண்டி தளபதி ஸ்டாலின் கிட்ட ஒரு தலைவருடைய உழைப்பு அங்க இருக்கு. அதனால அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிற வேட்பாளர் அண்ணன் அன்னியூர் சிவா 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாரு. பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் வாங்க. நீங்க டெபாசிட் வாங்கக்கூடாதுன்றது நான் சாபம் இல்லை, என்னோட எண்ணம் கிடையாது. நீங்க ஒரு முறை அங்க நின்று
இதை தனியா நின்று 40,000 ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்றீங்க. போன முறை ஏடிஎம்கே ஜெயிச்சதுக்கு காரணம் அங்க புகழேந்தன் 9,000 ஓட்டுல 10,000 ஓட்டுல ஜெயிச்சார் போன முறை மறைந்த. இப்போ அதனாலதான் இடைச்சது மறைந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக முன்னாள் மாவட்ட செயலர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஒரு 9,000 10,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. அவரும் வன்னியர் தான். சோ அங்க வந்து இடைத்தேர்தல் இருந்துச்சு அதிமுக ஆட்சி. அப்போ நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, 10% கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்போ உங்க ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு, நீங்க ஆதரவு கொடுத்தனால. ஆனா அந்த நிலைமை இப்ப இல்ல. நீங்க தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டெல்லாம் நீங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி போவீங்கன்னு நினைச்சாங்க. ஐயா ராமதாசி அப்படிதான் கணக்கு போட்டாரு, நம்ம ஏடிஎம் கூட போலாம் தான் 700 ரூபாய் வாங்கினார் சிவி சண்முகத்திட்ட. நீங்க தான் அந்த கேஸ், அந்த முறைகேடாக மருத்துவ ஒதுக்கீடு பண்ணதை உங்க மேல இருக்கிற கேஸுக்கு போயிருந்தேன்னா அவன் மறக்கணும் பிளாக்மெயில் பண்ணா நாங்க ஓடிப்பிட்டீங்க. என்ன சொல்ற? அதனால நீங்க வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, உங்களுக்கு உங்க கட்சி ஓட்டை வராது, திமுக தான் வரும். அங்க அன்னியூர் சிவா அவர் வன்னியர், நல்ல கேண்டிடேட். அன்னியூர் சிவா தலைவர் தளபதி தேர்ந்தெடுத்திருக்கிற அன்னியூர் சிவா வந்து ஒரு நல்ல கேண்டிடேட். அவர் மிகுந்த எனக்கு ஒரு 25 வருஷமா நல்ல பழக்கம். அவரே எனக்கு உடன் பிறந்த அண்ணன் போல். சின்ன வயசுல இருந்தே அவர் கட்சியில ஈடுபாடு. அவருக்கு 18 வயசு இருக்கும்போதே கலைஞர் அவர் சால்வை போறார், ஊர் மீட்டிங் போனார். அந்த மாதிரி ஒரு நல்ல கட்சிக்காரர் அன்னியூர் சிவா அவர்கள். மலைக்கோட்டை சிங்கம், காவிரி நதிக்கரை நாயகன், கழக முதன்மை செயலாளர், மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு, பாட்டினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர், அவருக்கு செல்லப்புள்ள மாதிரி. அதே மாதிரி திராவிட ஆழ்வார், கழக உயர்நிலை திட்டக்குழு உறுப்பினர், கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன், அவருக்கு டூ செல்லப்புள்ள மாதிரி. அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர், கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் பொன்முடி, அவர் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர், அவருக்கு ரொம்ப வேண்டியவர். நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினிடம் அன்பாக பழகக்கூடியவர். இவர்களினுடைய பரிந்துரை பேர்ல அவருக்கு தளபதி சீட்டு கொடுத்திருக்கார். ஒரு ஆக்டிவான பர்சன், சுறுசுறுப்பான ஆளு. ஆமா, பேசும்போது முன்ன பின்ன பார்க்க மாட்டாரு, தப்புன்னு கரெக்டா அந்த இடத்துல அப்படியே பேசுவார். ஒரு நல்ல வேட்பாளர், நல்ல திறமசாலி, ஒரு பப்ளிக் சர்வீஸ் மைண்டட் பர்சன், மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் கொண்டவர் அன்னியூர் சிவா. என்னைக்கோ இந்த பதவிகள்லாம் வந்திருக்கணும். திமுக உழைப்பு வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதான அன்னியூர் சிவா அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவருக்கு தளபதி வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நல்லா இருக்கு, தொகுதி முழுக்கும் லட்சம் ஓட்டுல ஜெயிப்பார் அண்ணன் அன்புமணி அவர்களே, லட்சம் ஓட்டுல ஜெயிப்பார். நீங்க பேசுற இந்த பொய் அப்படியே நீங்க அந்த நம்ம சாதியை விட்டுட கூடாது. வன்னியர் ஜாதிக்கு உங்களுக்கு என்ன 100 வருஷம் குத்தகை கொடுத்துக்கிறாங்களா? ஐயா சின்ன ஐயா அன்புமணி அவர்களே, வன்னியர் சமுதாயம் நீங்க தான் தலைவர் ஆகுங்க. என்ன வன்னியர் சமுதாயம் குத்தகை போட்டாங்களா? இந்த கோயில் நிலங்கள், இந்த பொதுவாக நிலங்கள்லாம் பார்த்தா 100 வருஷம் குத்தகை கூட்டாங்க. 100 வருஷம் குத்தகை கூட்டாலும் அவங்க சொந்த மாதிரி தான் கணக்கு. நான் வன்னியர் சமுதாயத்தை நீங்கன்னா டோட்டலா நீங்கன்னா டெண்டர் எடுத்துருக்கீங்களா? ஃபாதரும் சன்னும் என்ன பண்ணிட்டீங்க நீங்க வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு? நடுரோட்டை நிக்க வச்சு வன்னியர் சமுதாயத்தின் மக்களை பேரை சொல்லி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க பணத்துல. சமுதாய மக்கள் ரோட்ல நிக்கிறாங்க. இன்னும் ஏழையா விவசாயிகளாக இருக்கிறாங்க. 7,000 கோடி தலைவர் கலைஞர் விவசாய கடன் தள்ளுபடி செய்தார் என்று கேட்டால் பெரும்பளவில் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் பலன் பெற்றார்கள். எல்லா வகையிலும் வன்னியர் மக்களுக்கு நல்லது செய்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர், தளபதி நாளை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எனவே நீங்க என்னதான் பார்த்து விமர்சனம் பண்றது, அவனுங்க இவனுங்க பேசுறது, சாராய வித்த காசு என்ன? நீங்க மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கும்போது ஊழல் பண்ணல? என்னத்துக்கு பிஜேபி கூட்டணி போனீங்க? அங்க போனா ஒண்ணு பக்கம் தெரிஞ்சோம், அவன் தீ உள்ள போட மாட்டான், சிபிஐ கேஸ் போட்டு. எனவே பொய்யான பிரச்சாரத்தை சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற தவறான கருத்தை சொல்வது, பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி ஜாதி பெயரை சொல்லி மீண்டும் கயலாம் என்று அன்புமணி நினைக்கிறார். திரு அன்புமணி அவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தளபதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளார். இன்னும் 25 வருஷம் தமிழ்நாட்டிலே திமுக தான் ஆட்சி, வேற கட்சி கிடையாது. இப்ப என்ன கூட்டணி? அதே கூட்டணி தான் நிக்க போகுது வர சட்டமன்ற தேர்தலில். அதிமுக தனியா நிக்க போகுது. இன்னும் இருக்கிற 1.25 வருஷத்துல இன்னும் அதிமுக இன்னும் கோஷ்டி குசல் பண்ணி இன்னும் ஒன்னில்லாத ஆகிடுவாரு.
அந்த வேலையை அந்த எடப்பாடி கரெக்டா பண்ணுவார். ஒண்ணு இல்லாத நுச்சுநூறு ஆக்கிடுவாரு. ஆச்சா, இனி அதே மாதிரி இந்த பாமக பாஜக போய் நிக்க போறேன். அந்த மேட்ல ஒண்ணு நாம் தமிழர் கட்சி, அது ஒரு லூசு. அந்த ஆள் பேசுறாரு சாராயம் 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 ஆறா ஓடுது. இதே சீமான் ஒரு வருஷத்துக்கு முன்னால நான் பிறந்த உடனே எங்க ஆத்தா வாயில வந்துட்டு எனக்கு முதல்ல ஊத்துட்டே சாராயம் தான் ஊத்துனாங்கன்னு இது சீமான் சொன்னதுதான். முதல்ல என் வாயில சாராயம் தான் ஊத்துனாங்க. நான் பிறந்த உடனே வாயில எங்க ஆத்தா சாராயம் தான் ஊத்திச்சு. எந்த தொழிலும் நான் போய் சாராயம் காட்சி வியாபாரம் பண்ணுவேன் இதே சீமான் தான் சொன்னது. இப்ப சாராயத்தை பத்தி அந்த ஆள் பேசுறாரு. நான் காலேஜுக்கு போகும்போது 2 லிட்டர் கல்லு குடிச்சிட்டு போறோம்னு பேசுறான் அந்த ஆளு. இப்ப அங்க போய் வருங்கால தமிழகம் உதயநிதிக்கு என்னம்மா எதிரி நான் ஐயோ வெத்து வீட்டு டெல்லி பீச்சு சீமான். அது ஒரு கணக்கு இல்ல. அந்த அளவுக்கு வாங்கி போறான்னு வச்சுக்க வாங்கி போடுறோம். சோ எல்லா வகையும் பார்க்கும் பொழுது விக்கிரவாண்டி தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் என்றது பயங்கரமான சூரியன் உதய என்ன வெளிச்சமோ அந்த வெளிச்ச போலி பிரகாசமாக திமுகவிற்கு விக்கிரவாண்டி தொகுதி இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களே, உங்க 2 பேருக்கு சொல்றேன், இது எங்களுக்கு மான பிரச்சனை. அது ஒண்ணு இருந்தாலும் அதை பத்தி பேசணும். அது சுத்தமா இதுல போயிடும். எனவே விக்கிரவாண்டியில் உதயேஸ்வர சின்னத்தின் வேட்பாளர் தளபதி ஆதரப்பட்ட வேட்பாளர் அண்ணன் உதய ஆதரப்பட்ட வேட்பாளர் அண்ணன் அன்னியூர் சிவா உதயேஸ்வர சின்னத்தில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார். பாமக டெபாசிட் இழக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர். தளபதியின் ஆதரப்பட்ட வேட்பாளர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரப்பட்ட வேட்பாளர், இந்தியா கூட்டணி ஆதரப்பட்ட வேட்பாளர் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமார். நமது சின்னம் உதயசூரியன். வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, அவர் வாய் கூசுல உங்களுக்கு. அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை. இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும். எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும். திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வு கொடுத்து